ஜாக்கி, இன்னைக்கு நம்ம கிராஃப்ட் சீரீஸ்ல என்ன கிராஃப்ட் பண்ணலாம்? இன்னைக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணலாம். ஓகேப்பா, இன்னைக்கு ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட் பண்ணலாம். அந்த கிராஃப்ட் சூப்பராக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் பண்ணணும். சரியா? என்னது ஆர்ட் ஃப்ரம் வேஸ்டா? அப்படின்னா என்ன ஜாக்கி? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே, புதுசா இருக்கே. அதுவா, அது ரொம்ப சிம்பிள். வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை நம்ம ஒரு க்ரியேட்டிவ் திங்ஸாக மாற்றணும். அதுதான் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட். பசங்களாம் வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற பொருளை வச்சு ஏதாவது பிரயோஜனமாக பண்ணி கொடுங்க பசங்களா. உங்களுக்கும் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல. ஜாக்கி, அப்ப நம்ம 3 டீமா பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு கிராஃப்ட் பண்ணலாம். எது பெஸ்ட்னு லாஸ்டா டிசைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்ப்பா. நான் கிறிஸ்மஸ்க்கெலாம் டெக்கரேஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஐட்டம் தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்களா, நான் இங்கே சைடில் வச்சுருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி ரவுண்டாக நம்ம செய்ய போகிறோம். எல்லோ கலர் ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லெட்ஸாக நம்ம கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாகவே இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா நம்ம சுற்றி ஒட்டும் போது இந்த மாதிரி ரவுண்டாக கிடச்சிரும். இப்போ பாருங்கள், நான் இதை பிரித்து காட்டுறேன். இந்த மாதிரி ஸ்லிட்லாம் அழகாக இருக்குல்ல, இதை கம் வச்சு நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கிறதையும் சேர்த்து ஒட்டிட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி ரவுண்டாக சூப்பராக கிடச்சிரும். அந்த 2 ஜாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நமக்கு அழகான ஒரு கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஐட்டம் கிடச்சிரும். இது மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக ஸ்டார்ஸு அப்புறம் ரவுண்டாக கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி அதை ஹேங் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு கைப்பிடி மாதிரி ஒட்டிக்கலாம். அது மேலே நம்ம ப்ளூ கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த ஸ்டாரு குட்டி குட்டி பொட்டு மாதிரி நம்ம ஒட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இதை நம்ம வீட்டில் மாட்டி விட்டோம்னா அந்த கிறிஸ்மஸ் வைப் சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நம்ம நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம் பண்ணலாம். சூப்பரா இருக்கு ஜாக்கி, ரொம்பவே யூனிக்கா இருக்கு. ஈஸியாவும் நம்ம பண்ணிடலாம் போலயே, அவ்வளோ கஷ்டமாவும் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் பண்ண போகிறேன். நான் சைடில் வச்சுருங்க பாருங்கள், அதே மாதிரி தான். அது நம்ம ரவுண்டாக பண்ணோம். இது நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முக்கோணமாக பண்ண போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி நம்ம ஸ்லிட்டை கட் பண்ணி ஒன்று விட்டு ஒன்று ஒட்டிக்கணும். அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் திருப்பி அந்த பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம சேர்த்து வச்சு ஒட்டிட்டோம்னா சூப்பராக நமக்கு ஒன்று கிடச்சிரும். இதையும் நம்ம வீட்டில் கிறிஸ்மஸ் டைமில் நல்ல வைபுக்காக ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கு ஜாக்கி. ஆனா இது நம்ம ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்ல தானே பண்ணணும். நீ கலர் பேப்பர் யூஸ் பண்ணிருக்க, பரவாயில்லையா? ஐயையோ, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லையே. நான் க்யூட்டாக இருக்கணும், அழகாக இருக்கணும்னு மட்டும்தான் யோசித்தேன். வேஸ்ட்டான பேப்பரில் தான் பண்ணணும்னு இப்போ நீ சொல்லி தானே தெரியுது. இப்போ என்ன பண்ணுறது? சரி பரவாயில்ல, விடு ஜாக்கி. நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் யாரோடது பெஸ்ட்டுன்னு. நீ பண்ணிட்டேல, இதோட விட்டுரு. இப்போ நான் நியூஸ் பேப்பரில் தான் பண்ண போகிறேன். இது ஒரு வேஸ்ட்டான பேப்பர் தானே, எல்லாரும் படிச்சுட்டு தூக்கி போகிற ஒரு பேப்பரில் நான் ஒரு பேப்பர் டால் மாதிரி பண்ண போகிறேன். அது சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம நிறைய இந்த மாதிரி சுருட்டி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு பேஸாக இருக்கிறதுக்கு தான் இது ரெடி பண்ணுறோம். இதை நல்லா சுருட்டி நம்ம ஒட்டிட்டோம்னா கீழே ஒரு பலகை மாதிரி ரெடி ஆயிரும் ரவுண்டாக. அதுக்கு மேலே தான் நம்ம டாலை வச்சு செட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு இந்த பேஸ் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம முன்னாடி சுருட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதையும் ஒன்றா அட்டாச் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த டாலோட உடம்பு. இப்போ நம்ம அதுக்குள்ளே சுற்றி வைக்கிற அந்த கவுன் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். அதையும் இந்த மாதிரி குட்டி குட்டி கோன்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பெரிய கோன்ஸ் ஒரு 6, சின்ன கோன்ஸ் ஒரு 6 ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு பெரிய கோன்ஸ் எல்லாம் முன்னாடி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அது மேலேயே சின்ன கோன்ஸை இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் மேலே கோன் ஷேப்பில் இருக்கலாம். அந்த கூர்மையான பகுதியை ஒட்டிக்கணும். கீழே நல்லா அந்த ஸ்கர்ட் விரிஞ்சு வர மாதிரி இருக்கணும்ல, அதனால அந்த பகுதி வர மாதிரி ஒட்டிக்கணும். அது மேலேயே அந்த சின்ன சின்ன கோன்ஸையும் ஒட்டிட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு அழகான ஸ்கர்ட் பேப்பர்லேயே ரெடி பண்ண மாதிரி ஆயிரும். ரோசி, நீ சூப்பராக யோசிச்சு இன்னோவேட்டிவாக பண்ணுற ரோசி. நான் தான் தெரியாமல் கலர் பேப்பரில் செஞ்சு வச்சுட்டேன். இதே நியூஸ் பேப்பரில் பண்ணியிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். நான் தான் கான்செப்ட் புரியாமல் என்னமோ பண்ணிட்டேன். சரி விடு ஜாக்கி, பண்ணது பண்ணிட்டா. இன்னும் அதை நினச்சி புலம்பிட்டே இருக்க. பார்த்துக்கலாம் விடு, நமக்குள்ளே என்ன இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் டாலுக்கு நல்லா ஸ்கர்ட்லாம் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் மேலே போடுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ட்ரெஸ் மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி ஹாஃப் சர்க்கிளில் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கழுத்து உள்ளே போகிறதுக்காக அதுக்கு ஒரு ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு மேலே சொருகி விட்டோன்னா நல்லா அந்த குர்த்திக்கு நல்லா நம்ம துப்பட்டா போடுவோம்ல, அது மாதிரி ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு ஒரு ரவுண்டாக கட் பண்ணி அதையும் அட்டாச் பண்ணிட்டோன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டால் ரெடி ஆயிரும். ரோசி, உன் கிரியேட்டிவ் மைண்டு சூப்பராக இருக்குது. இதே நீ கலர் பேப்பரில் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். தேங்க்யூ மாயா. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பார்க்கலாம்.
இப்போ ஃபேஸும் ஒட்டிட்டேன். இது மேலே ஒரு கிரீடம் மாதிரி வைக்க நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சுருட்டிட்டு பேப்பரை நல்லா மடித்து விட்டுக்கணும். கிரீடம் பண்ணுறதுக்கு இது ஒரு 6 பீசஸாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஆப்போசிட்டில் வச்சுட்டு அதை மடித்து ஒரு கம் மாதிரி நம்ம ஒட்டிட்டோம்னா நமக்கு சூப்பராக கிரீடம் ரெடி ஆயிரும். அதுக்கு முன்னாடி நான் பொம்மைக்கு ஹேண்ட் ரெடி பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். எல்லாமே சிம்பிளாக தான் பண்ணுறேன், ரொம்பவும் டெக்கரேட்டிவாக பண்ணல. சும்மா அதை மடித்து அட்டாச் பண்ணாலே நமக்கு அந்த ஹேண்ட் ஃபீலிங் கிடைக்கும்ல, அதுக்காக தான். இப்போ நம்ம கிரீடம் பண்ணிடலாம். நான் 3 ஷீட் மடித்து வச்சுருக்கேன்ல, அதை இந்த மாதிரி ஒன்றா ஒட்டிட்டு அதை ஆப்போசிட் நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம்னா அழகாக நமக்கு ஒரு கிரீடம் மாதிரி கிடைச்சிடும். அதை தலைமையில் அட்டாச் பண்ணிட்டோம்னா சூப்பராக க்யூட்டாக இருக்கும் அந்த டால். விஜய், ரோசி, ஜாக்கி எல்லாம் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிட்டாங்க. உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? நீ ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா? என்ன அபி என்கிட்ட கேட்குற? நானே உன்கிட்ட கேட்கலான் இருந்தேன். நீயே ஏதாவது யோசிச்சு சொல்லு. எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை. என்ன விஜய் இப்படி கவுத்து விட்டுட்டா? உன்னை போய் நம்பினேன் பாரு. நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. எனக்கே எந்த ஐடியாவும் இல்லை. இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. அதான் ரோசி இன்னும் செஞ்சு முடிக்கல அபி. அவள் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள நீ ஏதாவது யோசிச்சு வை, நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஏன் கவலைப்படுற? இங்க பாத்தீங்களா, என்னோட டால்க்கு வந்து நான் ஒரு ஏஞ்சல் ஃபீல் கொடுக்கறதுக்காக பின்னாடி ரெக்கையும் அட்டாச் பண்ண போறேன். இதோட என்னோட டால் கம்ப்ளீட் ஆயிரும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேஸ்டான நியூஸ் பேப்பர்ல வச்சு இந்த மாதிரி ஒரு டால் கிரியேட்டிவா ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கு ரோசி. இப்போ நான் ஒரு நூல்கண்டு வச்சு நான் வந்து DIY இயரிங் தான் பண்ண போறேன். இப்போ நிறைய இந்த டசல் இயரிங்லாம் ட்ரெண்டிங்கா இருக்குல்ல, அதுதான் பண்ண போறேன். பட் இதெல்லாம் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்ல வருமா அபி? நீயா ஏதோ பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும் ரோசி. வேஸ்டான நூல்கண்டில் வச்சு இந்த மாதிரி நம்ம இயரிங் மாதிரி பண்ணிக்கலாம். தைக்க முடியாமல் வேஸ்ட்டாக இருக்கும்ல, அந்த நூல்கண்டை வச்சு பண்ணிக்கலாம். அந்த ஐடியாவில் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் சிம்பிளாக ஒரு பிங்க் கலர் த்ரெட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி சுற்றி வச்சுக்கிறேன். இதில் வந்து ஹூக் மாட்டிட்டோன்னா நம்மளோட இயரிங் சூப்பராக ரெடி ஆயிரும். அப்புறமா இதிலேயே லேயரிங் இயரிங் மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும் க்யூட்டாக இருக்கு அபி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு இயரிங் தான் பண்ண போறேன். அதே மாதிரி ட்ரை கலர்ல லேயரிங் வச்சு சூப்பரா பண்ண போறேன். கிரீன் கலரு, பேரட் கிரீன் கலரு, ஸ்கை ப்ளூ கலர் மூணையும் ஒன்றா வச்சு தான் பண்ண போகிறேன். அதில் சின்ன சின்ன டசல்ஸாக மேக் பண்ணி மூணையும் ஒன்றா அட்டாச் பண்ணிட்டோன்னா சூப்பரான ஒரு லேயரிங் டசல் இயரிங் நமக்கு ரெடி ஆயிரும். இதை நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் தெரியுமா? சூப்பராக இருக்கும். நல்ல மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கு ட்ரெண்டியாக இருக்கும்ப்பா. வேஸ்டான பொருளை வச்சே நம்ம இது ரெடி பண்ணலாம். ரொம்பவே சிம்பிள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 டசல் ரெடி பண்ணியிருக்கேன்ல, அதை ஒன்று மேலே ஒன்று அட்டாச் பண்ணி மேலே ஹூக் அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்மளோட இயரிங் ரெடி ஆயிரும். சூப்பர் அபி. ஒன்றுமே தெரியலன்னு சொல்லிட்டு சூப்பராக ஒரு ஐடியா யோசிச்சிருக்க. செம்மையாக இருக்குது, க்ரியேட்டிவாக இருக்குது. நான் கூட இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணல. லேடிஸால் தான் இந்த மாதிரி திங்க் பண்ண முடியும் போல. வெல்டன் அபி. போ விஜய், இப்போ நல்லா பேச்சா பேசுகிற. உன்னை நம்பி ஐடியாலாம் கேட்டேன் பாரு. என்ன சொல்லணும், என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணியிருக்கேன். எப்படி அவுட்கம் வருதுன்னு பார்க்கலாம். கவலைப்படாத அபி, சூப்பராகவே வந்திருக்கு. இதை ஒரிஜினலாகவே யூஸ் பண்ணிக்கலாம் போல். வேஸ்டான பொருள்லேருந்து பண்ணோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஓகே பசங்களா, நீங்கள் எல்லாருமே க்ரியேட்டிவாக பண்ணியிருக்கீங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் உண்மையாலே வேஸ்ட்டாக போகிற ஒரு ஐட்டம்லேருந்து சூப்பராக ஒரு கிராஃப்ட், அதுவும் டால் பண்ணது ரோசி தான். அவள் தான் வின்னர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.